அவனுக்கு மட்டும் நீதான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயே, உன் முகத்துல அவன் காரி துப்புவான். ஞாபகத்துல வச்சுக்கோ. போடா. டேய், இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையாடா? போடா. ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. டேய், அவனை பாக்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வெளியே போடா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, விடுங்கப்பா. அப்படி ஓரமா நின்னுக்கிறேன்ப்பா. டேய், என்னது ஓரமா நிக்கிறியா? அறிவில்ல? இங்க என்ன சினிமாவா காட்டுறாங்க? ஓரமா நான் கை தட்டுறதுக்கு. டேய், அப்பன்னா என்னன்னு தெரியுமாடா? அது ஒரு பொறுப்பு. பிள்ளைங்களோட நல்லது கெட்டதுக்கு நாம தான் பொறுப்புங்கிற எண்ணம் மனசுல இருக்கணும். அதெல்லாம் உனக்கு எங்கடா தெரியும்? ஏன் மகன்னு வார்த்தையில சொல்லிட்டு இருந்தா வர்றதில்ல. அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்காது, அவன்கிட்ட எந்த குணத்தை சரி பண்ணணும், அவனை மத்தவங்க மத்தியில பாராட்டு வாங்குறது எப்படி, அவன் சந்தோஷமா இருக்க என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையும் யோசிக்கணும், கத்துக்கணும். நீதான் நான் தான் உன் அப்பன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தைரியம் இல்லாத கோலையா இருக்கியே. டேய், உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படாம இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. தயவு செஞ்சுக்கிறது போயிடு. இதுக்கு மேல இங்க நின்ன நானே உன்னை செவுள்ள அடிச்சு விரட்டுவேன். போடா வெளியே. வெளியே போடா ப்ளீஸ். மரியாதையா போயிடு. ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் அப்படி ஓரமா இருந்து போயிடுறப்பா. அப்பா ப்ளீஸ். நீ ஆபரேஷன் பண்ண போறியா? டேய், உனக்கும் அவனுக்கும் இது வரைக்கும் அப்படி எந்த சம்பந்தமும் இல்லையே. இனிமே உனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவனை எப்படி பொழைக்க வைக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். டேய், கிளம்புடா. அம்மா, ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டினது யாரு? நீதானே? ஓ, பணத்தை கட்டி உன் பாவத்தை தீக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. நீ செஞ்ச எல்லா கொடுமையையும் இந்த பணம் ஈடு செய்ய நினைக்கிறியா? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு தெரிஞ்சது. உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அப்படி தந்தா நீ எதுக்கு தரேன்னு கேள்வி வரும். எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டி இருக்கும். அதனாலதான்ப்பா உங்களுக்கு கூட தெரியாம நான் பணத்தை கட்டுனேன். டேய், போதுண்டா, ரொம்ப நடிக்காத. டேய், நீ கொண்டு வந்து பணத்தை கட்டலன்னா நான் உயிரை கொடுத்தாது பணத்தை கட்டி இவனை காப்பாத்துவேன்டா. டேய், நான் வீட்டுக்கு வந்ததும் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி உன் மூஞ்சில விட்டெறிறேன். நீ கிளம்பு. டேய், நிக்காத, போடா வெளியே போடா. அப்பா அம்மா, நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பே இல்ல. போயிடுறா இங்க இருந்து. போடா. அம்மா போ வெளியில. போ. அம்மா போடா. போ. அம்மா நான் கூட அவனுக்கு சக்தி யாருங்கிற உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் எவ்வளவு அமைதியா இருந்திருக்கான் பாருங்க. எப்படிங்க அவனுக்கு மனசு வந்துச்சு? மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் சீதா. அவன் போய் தொலைறான், விடு சீதா. இப்போதைக்கு இவனை நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல அதை பாப்போம். மேடம், நீங்க பிளட் கொடுக்கலாம். உங்க பிளட் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது மேடம். வாங்க போலாம்.
டேய், இண்டஸ்ட்ரியில நீ பெரிய பில்டரா இருக்கலாம், ஆனா இவ்வளவு காலமா ஒரு வயசான கிழவனை டீல் பண்ண தெரியலையே. உன்னை என் தம்பின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. குறிய அந்த மார்க்குக்கு வச்சேன், அது மிஸ் ஆகி அவன் பேரை வந்து மாட்டிக்கிட்டான். உனக்கு வெக்கமா இல்ல? சரி விடு, எப்படி இருந்தாலும் அந்த மார்க்கை டென்ஷன் பண்ணி பார்த்தாச்சுல்ல, அடுத்த குறி தப்பாது, நான் பாத்துக்கிறேன். அவனை விரட்டி அடிக்கிறோம், இல்ல இந்த உலகத்தை விட்டே அடிச்சு தூக்குறோம். ஓகேவா? ஏய், நீ யாரு? ஏன் ஆபீஸ்க்கே வந்துட்டு நீ யாருன்னு என்னையே கேக்குறியா? ஆனா நீ யாருன்னு கேட்காமலே சொல்லவா? மார்க் என்கிற மார்க்கண்டேயர். ஒரு கொலை கேஸ்ல 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. அதுவும் சும்மா வரல, வெறும் மார்க்கா உள்ள போயிட்டு வக்கீல் மார்க்கா வெளியே வந்திருக்க. உனக்கு 4 பிள்ளைங்க, 6-7 பேரம்பேத்திங்க. உன் பசங்களால உனக்கு பிரச்சனை, ஒன்னால உன் குடும்பத்துக்கு பிரச்சனை. உன் குடும்பத்துல தினம் ஒரே பஞ்சாயத்து தான். கரெக்டா? ஏய், யாரா நீ? என்ன மார்க்கு, ஆளு கொஞ்சம் ஷார்ப்பு. இந்நேரம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க வந்து நிக்கிறேன்னு நினைச்சா என்கிட்டயே யாருன்னு கேக்குற? நான் யாருன்னா நீ தேடி வந்திருக்கிய அவனோட சொந்த அண்ணன். ஏய், எங்கடா உன் தம்பி? இனிமே அவன் உனக்கு தேவைப்பட மாட்டான். ஏன்னா இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்கியோ அந்த விஷயத்த பிளான் பண்ணவனே நான் தான். புரியலையா? என் தம்பிக்கு உன்னை சரியா டீல் பண்ண தெரியாம சொதப்பிட்டான். அதான் இந்த வாட்டி நானே களத்துல இறங்கி லாரிய விட்டு ஏத்துனேன். என்ன ஒண்ணு, வச்ச குறி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. உன் பேரை வந்து சிக்கிட்டான். பரவாயில்ல, அடுத்தது நீதான். டேய், பொண்ணு. செக்யூரிட்டி, டேய் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். என்னடா நிக்கிறீங்க? வந்து இவனை பிடிக்கடா. டேய், உங்ககிட்ட தான் சொல்றேன். டேய், வாங்கடா, வந்து அடிக்கடா அவனை. வந்தீங்க மறுத்துருவேன். டேய், உங்க முதலாளி காப்பாத்துக்கடா. தைரியம் இருந்தா வந்து பாருங்கடா. கிட்ட வராதீங்க, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போங்கடா. ஐயோ மார்க்கு விட்டுறியா? விடு, சொன்ன கேளியா? நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இவன் கழுத்துல கத்தி இஞ்சி இஞ்சா இறங்கும். பரவாயில்லையா? பின்னாடி போங்க, கிட்ட வராதீங்கடா, கிட்ட வராதீங்க. இந்த இடத்துலயே உன்னை போட்டு தள்ளிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். ஆனா எனக்கு இப்ப மூடு இல்ல. அதனால இப்ப நான் இதை செய்ய போறது இல்ல. ஏன்னா உன்னையும் உன் தம்பியவும் நான் மொத்தமா காலிப்பட போறேன். அதுக்கு மேல உன் மேல இருக்கிற எல்லா கேஸையும் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். உங்க பிசினஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்கி உங்க 2 பேரையும் வாழ்க்கை முழுவதும் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்றேன்டா. கிட்ட வந்தீங்கன்னா துரி விடுவேன். போங்கடா. டேய், எழுந்துடா. சார், சார், அவனை விடக்கூடாது சார். சீ, வாய் முடுங்கடா. அவன் தான் அசிங்கப்படுத்திட்டானே. உங்களே அடிச்சு போட்டான்ல, அப்புறம் என்ன? போங்கடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்கடா. இனிமே உங்க பேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த பையனோட வில் பவரை தான் பாராட்டணும். எவ்வளோ பெரிய அடி, இவ்வளோ பெரிய ஆபரேஷன் இருந்தாலும் கூட அவன் தான் மன உறுதியோட இது எல்லாத்தையும் தாங்கி இதை கடந்து வந்திருக்கான். நல்ல தைரியமான பையன்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான். நான் வரேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடலைங்க. என் பேரன் பொழைச்சு வந்துட்டான். சக்தி என்னங்க முடிச்சுட்டாங்க. சக்தி கண்ணு முடிச்சுட்டான். சக்தி சக்தி ராஜா. பாட்டி, தாத்தா. சக்தி உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ பொழைச்சிட்ட. அம்மாடா, இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர் எல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. வேண்டாம் வேண்டாம், படுத்துக்கோ எழுந்திருக்காத. அப்படி படுத்துக்கோ. சரியா? கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். சரியா? உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே தாத்தா? ஒண்ணும் இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. சக்திய ஒரு லாரி அடிச்சு போட்டு போயிடுச்சான். அம்மா என்னம்மா சொல்றீங்க? சக்தியா லாரி அடிச்சிருச்சா? இப்ப அவன் எப்படிமா இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அம்மா அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்மா? அம்மா இது வரைக்கும் இருந்த ரவி வேற, இந்த சக்தி இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்துக்கிற ரவி வேற. அவர் யார்கிட்டயும் இல்லாத மாதிரி அவன்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு சாஃப்டா நடந்துக்கணும்? அவனை ஹர்ட் பண்ணா இவருக்கு ஏன் டென்ஷன் ஆகணும்? அவன் ஜெயிச்சா இவர் ஏன் சந்தோஷப்படணும்? இப்ப கூட சக்திக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே அப்படியே இவர் முகமே பதறி போகுதே ஏன்? எங்க ஒரு நிமிஷம். எங்க போனீங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம் இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன். ஏய் இப்போ என்ன பண்ண சொல்ற? என்னது என்ன? நிலா, go to your room. Yes ma. நான் உங்ககிட்ட கேஷுவலா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அது எதுக்கு நீங்க பிரச்சனையா மாத்துறீங்க இப்போ? இங்க பாரு உமா, எனக்கு சண்டை போடுற மனநிலையே இப்ப இல்ல. தேவையில்லாம என்ன இழுக்காத. விடு என்ன. நில்லுங்க. அப்ப நான் சண்டை போடுறேனா? உங்களை நான் எந்த விஷயமும் கேட்கவே கூடாதா? சரி கேளு. இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இவ்ளோ நேரம் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன். ஏய் அதான் சொன்னேனே, ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு. அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணுமா? எந்த ஃப்ரெண்ட பார்க்க போனீங்க? ஏதோ புது கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போனேன். கேக்குறா பாரு. சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட அடிக்காதீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ எங்க போன? எங்கடி போன? அதான் உனக்கு தெரியல, சொல்லு. ஹாஸ்பிடல்ல இருக்கிற அந்த சக்தியை பார்க்கிறதுக்கு தானே போனீங்க. என்ன என்ன பாக்குறீங்க? அவனை தானே பார்க்க போனீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. ஏய் உண்மை எதுக்கு ஒத்துக்கணும்? நான் உன்னை சக்தியை பார்க்க போல. அதெல்லாம் உன் கற்பனை. யாரு? நான் கற்பனை பண்றேனா? நீங்க சொல்றது பொய்ன்னு உங்க கண்ணே காமிச்சு கொடுக்குது. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லி தப்பிக்கலாம்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. உமா வர நீ என்ன ரொம்ப நோன்ற. இங்க பாரு, ஒரு மனுஷன் மனசு சரியில்லாம இருக்கும்போது அப்புறம் பேசிக்கலாம்னு விட மாட்டியா? எப்ப பாரு ஏதாவது நோய் நோய்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நான் பேசுறதே உங்களுக்கு டார்ச்சரா இருக்குன்னா பிளாஸ்டர் வாங்கி என் வாயை ஒட்டிக்கிட்டாதான் உண்டு இல்லையா? இனிமே நான் அந்த வீட்ல பேசவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க, இருந்துக்கிறேன். வீட்ல ஒவ்வொருத்தர் என்னென்னமோ பண்றாங்க, ஏதேதோ புதுசா நடக்குது. ஆனா அதையெல்லாம் பார்த்து நாங்க எதுவுமே கேட்க கூடாது இல்ல? கண்ணு காது எல்லாத்தையும் மூடிக்கணும். அதுதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? பண்றேன், அதையும் பண்றேன். இருக்கிற மிச்ச காலத்தை ஓட்ட எதையாவது செஞ்சுதானே ஆகணும்.
அங்க பாருங்க வந்துட்டாங்க. சக்தி பாத்து மெதுவா வா. பாத்து மெதுவா இருங்க. வா சக்தி, பரவாயில்லையாடா இப்போ? ரொம்ப வலிக்குதாடா? ஒன்றும் இல்லைல்ல? என்ன சக்தி, இப்போ ஓகேவா? இல்ல இப்போ ஓகே. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பாடா. கவலைப்படாத சக்தி, இனிமே நாங்க உனக்கு இருக்கோம். நீ எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்கலாம், சரியா? ஏய் சக்தி, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு தைரியமா லாரி மோத வருதுன்னு கூட பார்க்காம நீ ஓடி போய் தாத்தாவை காப்பாத்திருக்க. நிஜமாவே உனக்கு பயமாவே இல்லையாடா? ரொம்பலாம் இல்ல. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வேற பயம் வந்துடுச்சு. என்ன வேற பயமா? என்னப்பா சொல்ற? ஆமாம் தாத்தா, என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. என் அப்பா யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அவர் பேர் என்ன, எப்படி இருப்பாரு, எப்படி சிரிப்பாரு, அவருக்கு என்ன தெரியுமா, என்னை பார்த்தா எப்படி பேசுவாரு, என்னை எப்படி கூப்பிடுவாரு, எதுவுமே தெரியாது. ஒருவேளை என் அப்பாவை நான் பார்க்காமலே செத்துருவேன்னு எனக்கு பயமா இருந்துச்சு தாத்தா. சரி, ஒன்றும் இல்லை, விடு. கடைசி வரைக்கும் இப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே போய் சேர்ந்துரு. இவெல்லாம் ஒரு ஆளு. டேய் சக்தி, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா. உனக்கு அப்பான்னு ஒருத்தன் இந்த உலகத்துல தான் இருப்பான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனே உன்னை தேடி வந்து நான் தான் உன் அப்பான்னு சொல்ல போறான். நீ வேணா பார்த்துட்டே இரு. நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா, நான் சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. சரி வா, வீட்டுக்கு போலாம். வா போலாம். ஏய் சக்தி, அதை கொடு. இந்தா உனக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கோம் பாரு. இந்தா. வாங்கிக்கோ. பார்த்து மெதுவா, பார்த்து பார்த்து மெதுவா வா. ஏ நிலா, எங்கடி உங்க அப்பா? உள்ள ரூம்ல இருக்காருமா. இன்னுமா ரூம்ல இருக்காரு? போய் உங்க அப்பா வர சொல்லு. நீ உள்ள போய் படிப்போம். அப்பா, அப்பா, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. என்ன உமா? உட்காருங்க. என்ன ஏதாவது கார் வாங்கியிருக்கீங்களா? காரா? உனக்கு தெரியாம நான் எந்த காரா வாங்க போறேன்? இல்லை ஏதாவது ஃப்ளாட் ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்களா? ஏய், என்னாச்சு உமா உனக்கு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லையே உமா, எதுக்கு இப்படி வரிசையா இப்ப கேட்டுட்டு இருக்க? என்னது இது?
ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் எடுத்திருக்கீங்க. அதுவும் இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு 5 லட்சத்துக்கு உங்களுக்கு என்னங்க செலவு? எதுக்கு 5 லட்சம் எடுத்தீங்க? அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட் பணத்தை எந்த காரணத்துக்காகவும் எடுக்க கூடாது, அது நம்ம பொண்ணு ஃபியூச்சருக்கான அமௌண்ட்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே போய் அதை எடுத்திருக்கீங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கு தலை போற அவசரம் வந்துச்சு? அதுவும் எனக்கு தெரியாம. ஏய் ஆமாண்டி, நான் தான் எடுத்தேன். இப்போ இதுக்கு என்ன உனக்கு? சும்மா நோய் நோய் கேள்வி கேட்டுக்கிட்டு. நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியுது. அதான் பேங்க்ல இருந்து தெளிவா மெசேஜ் வந்துருச்சே. எதுக்கு எடுத்தீங்கன்னா இப்ப கேள்வி. ஏய் எதுக்கோ எடுத்தேன்டி. சம்பாதிக்கிற எனக்கு எடுக்க உரிமை இல்லையா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேச்ச மாத்தாதீங்க. உங்களுக்கு எடுக்க ரைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட் திடீர்னு போய் எடுத்தா அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு பொண்டாட்டியா எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏய் என்னடி பெரிய ரைட்ஸ் இருக்கு? சும்மா எப்ப பார்த்தாலும் அது இருக்கு இது இருக்குன்னுட்டு சும்மா நோய் நோய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதான் நான் தான் எடுத்தேன்னு சொல்றேன்ல. அதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தா சொல்ல போறேன். சொல்லலைன்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்க. சும்மா கத்திக்கிட்டு